ஹாய் எவ்ரிபடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.15 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ரெண்டு எக்ஸசைஸ் 3.15 அண்ட் 3.16 ரெண்டுமே வந்து கிராஃப் வரையக்கூடிய எக்ஸசைஸ். ஓகே, ஸோ முக்கியமான எக்ஸசைஸ். கிராஃப் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இதில் வந்து இருக்கும். ஸோ கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கிராஃப் வரைஞ்சி அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷினை பாருங்கள். கவர்மெண்ட் ஷாப், ஒரு கவர்மெண்ட் ஷாப் இருக்குது. அனௌன்சஸ், கவர்மெண்ட் ஷாப் அப்படின்னா துணிக்கடை. ஓகே, ட்ரெஸ் சேல் பண்ணுற கடைன்னு வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஷாப் அனௌன்சஸ் எ ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட் ஆன் எவ்ரி பர்ச்சேஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃபார் தேர் கஸ்டமர்ஸ். அவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதில் நாங்கள் 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு 2000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த கடையில் போய் நீங்கள் துணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 50% அப்படிங்கும்போது பாதி ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும். 50% டிஸ்கவுண்ட் ஆகிடுது. ஸோ 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணால் கூட போதும். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள். ட்ரா த கிராஃப் வரைங்க ஃபார் த ரிலேஷன் பிட்வீன் த மார்க்டு ப்ரைஸ் அண்ட் த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அந்த துணியோட உண்மையான ரேட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் வாங்கின பர்ச்சேஸோட ரேட், அது வந்து மார்க்டு ப்ரைஸ். பட் அவங்க 50% ஆஃபர் கொடுத்ததுனால அதில் பாதிக்கு பாதியாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் இல்லையா. இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து என்ன வரையணுமா, கிராஃப் வரையணுமா. ஓகே, ஹென்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் த மார்க்டு ப்ரைஸ் when a customer get the marked price when a customer gets discount of rupees 3550. okay, so டிஸ்கவுண்ட் வந்து 3250 இருந்ததுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. செகண்டு, த டிஸ்கவுண்ட் வென் த மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் rupees 2500. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500 இருந்தால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 3250. அப்புறம் 50% குறைச்சி தான் இது சொல்லுது. அப்போ இதுலேருந்து டபுள் மடங்கு இருக்கும் இல்லையா. ஸோ இது 2 டைம்ஸ் பண்ணும்போது எவ்வளோ வந்துடும், 7500 தான் ஆன்சர்னு நம்ம பார்த்தோன்னா சொல்லிடலாம். அதுமாதிரி செகண்ட் ஆப்ஷனுக்கும் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500னா இதில் பாதி ரூபி டிஸ்கவுண்ட்டில் போயிடும். இப்போ பாதி ரூபி எவ்வளவு, 1250. ஸோ கிராஃப் வரையாமலே கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடலாம். பட் இந்த சம்முக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதி தான் ஆகணும். ஓகேவா, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இதுக்கு ட்ராயிங் வரையணும், அதாவது கிராஃப் வரையணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான டேட்டாஸ் எதுவுமே கொடுக்கல. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவ்வளோ டிஸ்கவுண்ட்னு சொல்லி கொடுக்கல. பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்களோ அதுக்கான டிஸ்கவுண்ட் வந்து 50%ன்னு. ஸோ நம்மளாக தான் டேட்டாஸ் எழுதணும். எப்படி எழுதுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ நானாகவே சொல்லிக்கிறேன். நான் ஒரு 1000 ரூபி பர்ச்சேஸ் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்டு போக டிஸ்கவுண்ட் 500 ருபீஸ் போயிடும். 2000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1000 டிஸ்கவுண்ட் ஆயிரும். 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 1500 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் போயிடும். 4000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு 2000 ருபீஸ் அதில் டிஸ்கவுண்ட்டில் போயிடும். பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ ஒரு 4 டேட்டாஸ் நானாகவே எடுத்துக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் எடுத்து எழுதிக்கோங்க. எப்போவுமே இந்த டேட்டாஸ் எழுதுனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு மார்க் உண்டு. இந்த ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்புறம் ஒய்யை பாருங்கள், ஒய்யுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக அதோடய டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனதுன்னா இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ரெண்டுமே சேமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது டைரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ டைரக்ட் வேரியேஷன். அப்போது y is equal to kx. என்ன எழுதணும், y is equal to kx. இப்போ இதில் நம்ம k தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கேனா என்ன இப்போ வரும், y by x is equal to தான் என்ன வரும், kன்னு வரும். அப்போது y by x ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 500 by 1000, அதேமாதிரி அடுத்தது கண்டுபிடிக்கும் போது 1000 by 2000, 1500 by 3000, 2000 by 4000. இந்த மாதிரி எந்த டேட்டானாலும் எடுத்து k கண்டுபிடிக்கும் போது சேமாக என்ன தான் வரும், k is equal to 1/2 தான் வரும். ஓகேவா, ஸோ k கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம கிராஃப் வரைவோம். கிராஃப் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த சப்டிவிஷன் 1, 2ன்னு சொல்லி 2 கொஷினுக்கு ஆன்சர் அந்த கிராஃப் யூஸ் பண்ணி எடுத்து எழுதுவோம். ஓகேவா, நம்மளாம் எடுத்து எழுதுறது ஈஸி தான். பட் இந்த சம்மை பொறுத்தவரை நம்ம கிராஃப் மூலமாக தான் ஆன்சர் எழுதணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் வரைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுதான் கிராஃப். ஓகே, ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் ஒய் டைரக்ஷனில் லைன் போட்டிருக்கேன். எக்ஸை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு எடுத்துருக்கிறேன், ஒய்வை வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கேல் எழுதி தான் ஆகணும்.
இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் எவ்வளோன்னு எழுதணும், இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் எவ்வளோன்னு எழுதணும். ஸோ நம்ம ரெண்டு பக்கமே என்ன அப்படின்னா 500 எடுத்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ். இங்கே யூனிட்ஸ் வந்து ருப்பீஸ்னால நான் ருப்பீஸ்னு போட்டிருக்கேன், யூனிட்ஸ்னு கூட எழுதலாம். ஸோ 500 யூனிட்ஸ் 500 யூனிட்ஸ். ஸோ எக்ஸில் 500 1000 1500 அப்படி எழுதிட்டே இருக்கிறேன், ஒய்லையும் அந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு டேட்டாவாக பாயிண்ட் வைக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க டேபிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து 1000க்கு 500. ஸோ 1000க்கு 500. அடுத்தது 2000க்கு 1000, 2000க்கு 1000. அடுத்து 3000க்கு 1500. ஸோ 3000க்கு நேராக 1500. அடுத்தது 4000க்கு 2000, 4000க்கு 2000. ஸோ 4 பாயிண்ட்டு இருக்குது. 4 பாயிண்ட்டே நீங்கள் மார்க் பண்ணி அந்த ஜீரோங்கிறதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா டைரக்ட் வேரியேஷனால் இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும் பாயிண்ட்ஸ். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ கொஷினில் டிஸ்கவுண்ட் வந்து 3250 இருந்தால் அப்போ ஒய்யை பார்க்கணும். ஸோ இதில் 3000 இது 3500 இல்லையா, அப்போ கரெக்டாக அதனுடைய மிடில் தான் என்னது 3250. இந்த 3250 டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற கரெக்டாக அந்த 3250லேருந்து நீங்கள் ஒரு லைன் போட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன், ஏற்கனவே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஒரு லைன், அதில் வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல இருந்து வெர்டிக்கல் லைன் போட்டிங்க அப்படின்னா அது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு காமிக்கும். கரெக்டாக எவ்வளோ காமிக்குது 6500. ஸோ ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். when rupees 3250 is a discount then the market price is 6500. ஓகே, அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் the discount when the market price is 2500. ஸோ market price 2500னா அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை தான் பார்க்கணும். ஸோ இங்கே 2500 இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு லைன் ஒய் ஆக்சிஸில் நம்ம வரையும் போது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க லைனை ஒரு இடத்துல மீட் பண்ணும், அதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். எவ்வளோ கிடைச்சிருக்கு 1250. ஏன்னா இது 1000 இது 1500. அப்போ கரெக்டாக என்னுடைய மிடில் போர்ஷன் வந்து 1250 தானே இருக்கும். ஸோ இது 1250. ஸோ ஆன்சர் எப்படி எழுதுகிறோம், when rupees 2500 is a marked price then the discount is rupees 1250. ஸோ எப்படி எழுதுகிறோன்னு தெரியுதா. ஸோ கிராஃப் நம்மளுக்கு ஓவராலாக இந்த ஷேப்பில் தான் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த மாதிரி எல்லாமே மார்க் பண்ணியிருக்கணும். ஸ்கேல் மஸ்ட்டு. ஓகே, நான் பென்னில் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு வீடியோ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக. பட் நீங்கள் பென்சில்ட்டு தான் ட்ராயிங் வரையணும். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.